रहमतुल्लाहि ताला व बरकातुहू। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला सय्यिदिना मुहम्मदिन व आलिहि व ஸஹ்பிஹி அஜ்மஈன்। புகழ் யாவும் அல்லாஹ் ஒருவனுக்கு, அவனது அருளும் அன்பும் அவனுடைய பொருத்தத்தை தன்னுடைய வாழ்நாள் காரியங்களாக கொண்டிருந்த அன்னல பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களுடைய வாழ்க்கையை அப்படியே வாழ்ந்து காட்டிய சஹாபா பெருமக்களின் மீதும், பின்னால் வந்த தாபீன்கள், தபா தாபீன்கள், நம் குடும்பத்தினர்கள் அனைவர்கள் மீதும் நிறைவாக நிகழட்டுமாக. வாழும் வரை சுகத்துடனும் நலத்துடனும் அல்லாஹ் நமக்கு வழங்கிய ஈமானுடனும் வாழ அல்லாஹ் அருள் புரிவானாக. கண்ணியமான வாழ்க்கையை இந்த உலகத்தில் அல்லாஹ் நமக்கு தந்து, மன்னரையிலும் மறுமையிலும் அல்லாஹ் அவன் பொருந்தி கொன்ற சுவனத்தினுடைய வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. இம்மையிலே நாம் செய்திருக்கிற அனைத்து வணக்கங்களையும் அல்லாஹ் கபூல் செய்த வணக்கமாக அல்லாஹ் ஆக்கியருள்வானாக. நாளை மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்கின்ற உயர்ந்த மேன்மக்களில் அல்லாஹ் நம்மையும் ஆக்கியருள்வானாக. ஆமீன். அன்பானவர்களே, வாரந்தோறும் பார்த்து வருகிற குர்ஆனுடைய வசனத்தின் விளக்க உரை. குர்ஆன் என்பது ரொம்ப மகத்துவமான ஒன்று என்று இந்த உம்மத்துக்கு பல இடங்களில் அறிவுறுத்தப்படுகிறது. நாம் அனைவர்களும் அதை அறிந்துதான் இருக்கிறோம். ஏனென்றால் நம் முன்னோர்கள் குர்ஆனை ஓதுகின்ற போது அவர்கள் எந்த அளவுக்கு அவர்கள் அதில் உள்ளே சென்று அதை பொருளை வழங்கி அவர்கள் ஈமானின் வழியாக, ஈமானுடைய அந்த பவரின் காரணமாக அழுதே இருக்கிறார்கள். நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை ஓதுகின்ற போது அழுகுவார்கள். அவர்களுடைய தோழர்களான அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குர்ஆனை ஓதுகின்ற போது அழுவார்கள். சொல்கிறார்கள் தாபீன்கள், உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தொழு வைக்கின்ற போது நாங்கள் பின்னால் இருந்திருக்கிறோம். அவர்கள் குர்ஆன் வசனத்தை வழங்கியதன் காரணமாக அவர்கள் தேம்புகின்ற தேம்பலை கடைசி சப்பிலே நாங்கள் கேட்போம் என்று சொல்கிறார்கள். அந்த தேம்பல், அவர்கள் அழுகின்ற அந்த முழங்கள் எங்களை கடைசி சப்பு வரையும் கேட்க என்று சொல்லுவார்கள். அந்த அளவுக்கு குர்ஆனின் மீது பற்று உள்ளவர்களாக, குர்ஆனை கொண்ட மிகப்பெரிய இறையச்சம் உள்ளவர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் வரலாறின் வழியாக தெரிந்திருக்கிறோம். அன்பானவர்களே, அந்த குர்ஆனுடைய விளக்க உரையை தான் வாரந்தோறும் நாம் கண்டு வருகிறோம். பாருங்கள், சூரத்துல் பக்ராவுடைய 92, 93வது வசனத்தை இந்த வாரம் நாம் பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து நாம் பார்க்கிற யூதர்களை பற்றி உண்டான வசனங்களில் இதுவும் ஒன்று. அல்லாஹ் சொல்லுகிறான், வலகத் ஜாஅக்கும் மூஸா பில் பையினாத். நபி மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு உங்களிடத்தில் வந்தார்கள், நிச்சயமாக வந்தார்கள். ஆனால் இதற்கு பின்னரும் காளை மாட்டை நீங்கள் வணங்கினீர்கள். ஒரு நபி அல்லாஹுவை வணங்க வேண்டும் என்பதற்காக தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு வந்தார். அந்த அத்தாட்சிகள் தெளிவாக இருந்தும் கூட நீங்கள் காளை மாட்டை வணங்கினீர்கள். அல்லாஹ் சொல்லுகிறார், அன்தும் வாலிமூன், நீங்கள் அக்கிரமக்காரர்களாக ஆகிவிட்டீர்கள். யாரு அல்லாஹுவை விட்டுட்டு, படைத்தவனை விட்டுட்டு, என்னன்னு கேட்டா படைச்சவன் யாரோ அவனை தான் வணங்கணும். எது படைச்சதால் படைச்சவனை வணங்கணும். படைத்தவனை விட்டு விட்டு வணங்கக்கூடிய நீங்கள் அக்கிரமக்காரர்கள் என்று 92வது வசனத்தை அல்லாஹ் நிறைவு செய்கிறார். 93ல் வயித அகதனா மீசாக்கக்கும் வரஃபஅனா ஃபௌகக்கும் தூர். தூர் என்ற மலையை உங்கள் தலைக்கு மேலே உயர்த்தி வைத்துக் கொண்டு உங்களிடத்தில் நாம் வாக்குறுதிகளை எடுத்தோம். எப்படி, என்ன மாதிரி வாக்குறுதி எடுத்தோம்? ஹுது மா ஆதைனாக்கும் பிகுவா. உங்களுக்கு நாம் வழங்கி இருக்கக்கூடிய இந்த தௌராத்தை நீங்கள் பற்றி பிடிக்க வேண்டும் என்று நாம் வாக்குறுதி எடுத்தோம். உறுதியோடு பற்ற வேண்டும் என்று நாம் வாக்குறுதி எடுத்தோம். வஸ்மஉ, அந்த தௌராத்தில் உள்ளதையெல்லாம் நீங்கள் செவியேற்க வேண்டும் என்றும் நாம் சொன்னோம். அதற்கு அவர்கள் என்ன சொன்னார்கள்?
நாம் என்ன சொல்லுகிறோம்? அவர்கள் சொல்லுவது யார்? அல்லாஹ் இல்லையா? அல்லாஹ் ஒரு வார்த்தை சொல்லுகின்ற போது அதற்கு கட்டுப்படுவதா இல்லையா? எங்க நம்மளுடைய முன்னோர்களும் நம்ம மார்க்கம் என்ன சொல்லுது? அல்லாஹ்ங்கிற வார்த்தையில அப்படியே நடுங்கி போயிட்டாங்க. எத்தனை பேர்? நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தடவை, சுலைமான் நபிக்கு தான் நிறைய ஆற்றல் எல்லாம் கொடுத்துருந்தான் இல்லைங்க, அப்படிதானே? காற்றாலேயே பறந்து போவாங்க, காற்றிலேயே பறந்து போவாங்க. அப்படி ஒரு முறை காற்றால் அவர்களுடைய படைகளோடு பறந்து போகும்போது சூரியனை கிராஸ் பண்ணி போறாங்க. சூரிய வெளிச்சம் இருக்கு பார்த்தீங்களா, ஒரு ஊரை கடந்து போறாங்க, சூரிய வெளிச்சம் அடிக்குது, அதை அப்படியே கடந்து போறாங்க. ஒரு விரிப்பு அப்படியே அந்த ஊர்ல அப்படியே நிழலாகுது. வெளிச்சமா இருந்த அந்த ஊரு அப்படியே வந்து சூரியனை மறைச்சா என்ன ஆகும்? இருட்டாகுமா இல்லையா? நிழல் ஆயிடுச்சு. கீழே பார்த்தா விவசாய நிலம், விவசாய நிலம். அந்த நிலத்துல ஒரு விவசாயி, அவர் விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. என்னடா வெளிச்சமா இருந்துச்சு, நிலம் பட்டுன்னு நிழலாயிருச்சே, என்ன காரணமா இருக்குன்னு ஒரு விவசாயி என்ன செய்வாரு? அவருக்கு வானம் பார்த்த பூமியா இருந்தா பிறகு கவலையாயிடும். அவருக்கு மழை வேணும் இல்லையா? உடனே அவர் அண்ணாந்து பார்க்கிறாரு, என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா சுலைமான் நபி வேலை போயிட்டு இருக்கிறார், படைகளும் சேர்ந்து போயிட்டு இருக்குது. பேர் அரசர் அல்லவா சுலைமான் நபி. அதை பார்த்தோன்னே சுபஹானல்லாஹ் அப்படின்னு சொன்னாங்களாம். சுபஹானல்லாஹ், என்ன இது மேல பறந்து போகிறாங்களே? எந்த அரசராச்சும் மேல பறந்து போய் எங்க பிளைட்ல போலாங்க, எங்க விரிப்ப வச்சே அவர்கள் பறந்து போகிறார்கள், படைகளும் போகிறது. பார்த்த ஒரு விவசாயிக்கு எப்படி இருந்திருக்கும்? இன்னைக்கு பிளைட்டை பார்த்தா நம்மளுக்கு ஆச்சரியமா தெரியல, அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? சுபஹானல்லாஹ்ன்றாரு. உடனே சுலைமான் கீழே இறக்குங்கன்ட்டாங்க. அவங்க வேற வேலைக்கு போனவங்க கீழே இறக்குன்னு சொன்ன உடனே அப்படியே எல்லாரும் அந்த நிலத்துல இறங்குறாங்க. மொத்த படை நிலத்துல இறங்குது. நிலத்துல இறங்கி நீங்க யாரு அப்படின்னு கேட்டாங்களாம். நான் ஒரு விவசாயி அப்படின்னு. நான் யாருன்னு தெரியுங்களா? உங்களை தெரியுமே சுலைமான். 2 பேரும் உரையாடு அப்படின்ட்டு. உங்களுக்கு அல்லாஹ் தஆலா எவ்வளவு பெரிய அதிகாரத்தை கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா? வானத்திலேயே பறக்கிறீங்களங்க, வானத்திலேயே பறக்கிறீங்க, படைகளோடு போறீங்க அப்படின்னு சொல்லி. அப்ப நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இதை கேட்டு சொன்னாங்களாம், நான் என்ன பறக்கிறது, இதெல்லாம் ஒரு ஆற்றலா? நான் பறந்து போறதெல்லாம் ஒரு ஆற்றலா? நீ சொன்னா பாத்தியா சுபஹானல்லாஹ்ன்னு, நீ ஒரு சுபஹானல்லாஹ் சொன்னா பாத்தியா? அதை கேட்கறதுக்கு தான் நான் கீழேயே வந்தேன். எங்க அல்லாஹ்ங்கிற சத்தத்தை கேட்க கீழே இறக்கி இருக்கிறாங்க, வேற எந்த காரணமும் கிடையாது. நான் மேலே சென்ற அந்த ஆற்றலும் பவரும் எவ்வளவு சிறந்தது நீ நம்புறியோ, ஒன்ற ஒரு செய்தியை சொல்றேன், அதை விட பல மடங்கு நீ வாயிலிருந்து சொன்ன அந்த சுபஹானல்லாஹ் உயர்ந்தது, அவ்வளவு மகத்துவமானது என்று அந்த விவசாயிக்கு இந்த சுபஹானல்லாஹ்வுடைய பவரை புரிய வச்சாங்க. என்ன அல்லாஹ்வுடைய பேரோட அல்லவா அது இருக்குது அப்படின்னு. ஆனால் இந்த யூதர்களிடத்தில் அல்லாஹ்வின் பேரை சொல்ல சொல்ல இன்னும் அலிச்சாட்டியம் பண்ணாங்க. பாருங்க, தூர் மலையை தலைக்கு மேல தூக்கிட்டான். மலை தூர்சினா மலைக்கு இன்னைக்கு ஹஜ்ஜுக்கெல்லாம் டூர் போகும்போது பார்ப்பாங்க. தூர் மலைய மேல தூக்கிக்கிட்டு தான் அல்லாஹ் தஆலா வாக்குறுதி எடுக்கிறான். ஹுது மா ஆதைனாக்கும் பிகுவா, கொடுத்த தௌராத்தை ஒழுங்கா பற்றி பிடித்து அதன் பிரகாரம் வாழுங்க, பலமா பிடிச்சுக்கிறங்கிறான். ஒரு உம்மத்துக்கு ஒரு வேதம் தரப்படுறது நோக்கமே அதை பலமா பிடிச்சுக்கிறோம். தேவைக்கு பிடிக்க கூடாது. எனக்கு தேவை இருந்தா தொழுவைக்கு போவேன், எனக்கு தேவை இருந்தா சதக்கா கொடுப்பேன், எனக்கு தேவை இருக்கும் போது குர்ஆனை எடுப்பேன், அதல்ல, பலமா பிடிக்கணுங்கிற அல்லாஹ். அடுத்து சொல்றான், இப்படி நம்ம அவங்கள்ட்ட சொன்னதுக்கு அப்புறம் அவங்க சொன்னது என்ன தெரியுங்களா? காலு சமிஅனா வ அஸைனா, நீங்க சொன்னதெல்லாம் செவியேற்றுட்டோம், ஆனா அதற்கு மாறு செய்வோம்னு சொன்னாங்க. அல்லாஹ்ட்ட இப்படி பேசலாமா? அல்லாஹ்ட்ட யாராவது இப்படி பேசுவாங்களா? சொன்னதையெல்லாம் காதுல வாங்கிக்கிட்டோம், நாங்க மாறுதான் செய்வோம்னு சொன்னோம். அல்லாஹ் அதுக்கு ஒரு தண்டனை என்ன கொடுத்தான் தெரியுமா? காலத்துக்கும் நம்ம அல்லாஹ் ஹிதாயத்து தரும்போது திருந்த நினைச்சிடணும். ஒரு வாய்ப்பு அல்லாஹ் தருவான், அப்பவும் நம்ம திருந்தலண்டா அதனுடைய விளைவு ரொம்ப மோசமா இருக்கும். அதுக்கடுத்து என்ன மாதிரி தண்டனை அல்லாஹ் கொடுத்தாண்டா? உஷ்ரிபு ஃபீ குலூபிஹிம் அல்-அஜ்ல பிகுஃப்ரிஹிம், அவர்கள் நிராகரித்ததின் காரணமாக அந்த காளை மாட்டினுடைய பக்தியை, அதனுடைய இன்பத்தை அவர்களுடைய இதயத்திலே அல்லாஹ் புகற்றி விட்டான். இன்னைக்கும் சரி, காளை மாடுன்னா அவனுக்கு ரொம்ப விசுவாசமா இருக்கும், அதை விட்டு அவன் தள்ளி போக முடியாது, மாட்டை விட்டு தள்ளி போக முடியாது.
அந்த பக்தியை அல்லாஹ் அதிலே போட்டுட்டான். அவனே விலகி போறானாலும் முடியாது. அல்லாஹ் அதை சொல்லிட்டு, குல் நபியே நீங்கள் அவரிடத்தில் சொல்லுங்கள், அந்த மக்களிடத்தில், பெஸமா யாமுருக்கும் பிஹி ஈமானுக்கும் இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் ஈமான்தாரிகளாக மோமின்களாக இருந்தால் உங்கள் ஈமான் எதை உங்களுக்கு சொல்லுகிறதோ அது ரொம்ப மோசமானதாக இருக்கிறதே என்று சொல்லுங்கள். ஒரு ஈமான்தாரிக்கு ஈமான் நல்லது தானே சொல்லிக் கொடுக்கணும். நீ தௌராத்தை நம்புறவனாக இருந்தால், அல்லாஹ்வை நம்புறவனாக இருந்தால், அனுப்பப்பட்ட நபிமார்களை நம்புவனாக இருந்தால் உனக்கு நல்லதல்லவா சொல்லிக் கொடுக்கணும். ஆனா இவ்வளவு மோசமாக சொல்லிக் கொடுக்கிறதே, உங்கள் ஈமான் உங்களுக்கு நீங்கள் எதை சொல்லிக் கொடுக்கிறது என்றால் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் உங்களுக்கு கெட்டதையே அது ஏவுகிறது என்று அல்லாஹு தாலா அந்த யூதர்களுடைய குணங்களை சொல்லுகிறான். இதிலிருந்து நமக்கு என்ன பாடம்? யூதர்களுடைய குணம் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்படிதான் யூதர்கள் தூர் மலையை தலைக்கு தூக்கி வச்சுக்கிட்டு அவர்கள்ட்ட வாக்குறுதி எடுத்தாலும் கூட அவங்க திமிரு பிடிச்சத்தனமாக, அவர்கள் அழிச்சாட்டியத்தனமாக, அலட்சியமாகத்தான் பதில் சொல்லுவாங்கன்னே தெரிஞ்சுக்கிருச்சு. இதிலிருந்து நம்மளுக்கு உள்ள படிப்பினை என்னன்னா, குற்றம் ஒரு இடத்துல நடக்குதுன்னு வச்சுக்கிறீங்களேன், குற்றவாளிகள் குற்றங்களை செய்யும் போது கண்டுகொள்ளாம இருக்கக்கூடாது. குற்றம் நடக்கும்போது குற்றவாளிகள் குற்றங்களை பகிரங்கமா செய்யும் போது நமக்கு என்னத்துக்கு அப்படின்னு இருக்கக்கூடாதுங்க. அதைதான் இங்க சொல்லி தரான். நீ பாட்டுக்கு என்னமோ செய்யல, ஒரு கட்டம் பார்க்கணும். ஓவரா குற்றம் நடக்குண்டா அதுக்கு தக்க ஆக்ஷன் எடுக்கணும். அதனாலதான் எங்கேயாச்சும் மலை தூக்கப்பட்டிருக்கா, மலையை தூக்கி அல்லாஹ் வாக்குறுதி எடுத்திருக்கிறானா, மலையே தூக்கி அல்லாஹ் தலைக்கு மேல தூக்கி போட்டுருவான்னு சொன்னான். நம்ம உம்மத்துக்கு பல சிறப்பு இருக்குது. சூரத் ஆல இம்ரான்ல 104வது வசனமாக ஒரு வசனம் வருகிறது. வல் தக்கும் மின்கும் உம்மத்தும் யதுஊன இலல் கைர் அப்படின்னு ஒரு வசனம் வரும். உங்களிலிருந்து ஒரு உம்மத்து எப்போதும் நன்மையை நாடக்கூடியவர்களாக, நலவின் பக்கம் அழைக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கட்டும். நல்லதை ஏவி தீயதை விட்டும் தடுத்து அந்த வேலையை செய்யக்கூடிய ஒரு பிரிவினர்கள் உங்களில் இடத்தில் இருக்கட்டும். ஒரு கூட்டம் இப்படி இருக்கணும், நன்மையின் பக்கம் அழைச்சிக்கிட்டே இருக்கணும், தீயதை விட்டு தடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்படி ஒரு கூட்டம் இருக்கணும். ஏன்னா அவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஆல இம்ரான்ல 104வது வசனமாக வருகிறது. அதே 110வது வசனத்தை பார்த்தால் அல்லாஹ் சொல்றான், உங்களை ஏன் சிறந்த ஒரு சமுதாயமா வச்சிருக்கிறது தெரியுமா? உலகத்தில் வந்த சமுதாயத்தில் இந்த சமுதாயம் தாங்க சிறந்த சமுதாயம். குந்து கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ்ங்கறான்ல. இந்த உலகத்துக்கு வந்த மக்கள் சமுதாயங்களில் நீங்கள் மிகச் சிறந்தவர்கள். அது காரணங்கள் பல இருக்குது. அதுல ஒரு காரணத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், தாமுரூன பில் மஅரூஃப், நல்லதை நீங்க ஏவுறீங்க, தீயதை தடுக்கிறீங்க. ரெண்டு வேலை செய்யணும். நல்லதை ஏவணும், தீயதை கண்டா தடுக்கணும். இது இந்த உம்மத்துக்கு சொல்லப்பட்ட வேலை. இதை யூதர்கள் செய்யவில்லை. யூதர்கள் இதை செய்யவில்லை, இந்த உம்மத்து இதை எடுக்க வேண்டும். எதையெல்லாம் யூதர்கள் தொலைத்து அல்லாஹ்வின் சாபத்துக்கு ஆளானார்களோ அதிலிருந்து விலகி வந்த இந்த உம்மத்தை நல்லதை எடுத்து அல்லாஹ்வின் பொருத்தத்துக்கு ஆளாகணும். யோசிச்சு பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் தஆலா சொன்னானா இல்லையாங்க? கும் ஃபஅன்திர், எழுந்து நின்று எச்சரிக்கை செய்யுங்கன்னு சொன்னான். அல்லாஹ் ஒரு உத்தரவு தான் போட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே பணியை தொடங்கிட்டாங்க. எல்லாரையும் கூப்பிட்டு குடும்பத்தினர்களுக்கு எச்சரிக்கை செஞ்சாங்க. அடுத்து ஊர் மக்களுக்கு, சந்தைகளுக்கு சந்தையா போய் எங்கெங்க மக்கள் கூடுவார்களோ அந்த இடத்துக்கு போய் மார்க்க பணியை செய்தார்கள். இவர்கள் என்ன பேசுவார்களோ, அடிப்பார்களோ, மிதிப்பார்களோ, நெருக்கடிகளை கொடுப்பார்களோ, மன உளைச்சல்களை ஏற்பார் அப்படிலாம் நினைக்கவே இல்லைங்க ரசூலுல்லாஹ். அடுத்தவர்களை பத்தி சிந்திக்கவே இல்லைங்க. அல்லாஹ் நமக்கு ஒரு பொறுப்பை தந்திருக்கிறான், அதை சரியா நம்ம செய்வோமா, அதை எப்படி செய்ய போறோம், எந்த தூரம் கொண்டு போக போறோம், இப்படிதான் கவலைப்பட்டாங்க ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுடைய கவலை அதுதான் இருந்துச்சு. இல்லைன்னா அபூஜஹல்கிட்ட போய் சொல்ல முடியுமா, அபூலஹப்கிட்ட போய் நின்றுக்க முடியுமா, உத்பா ஷைபாட்ட போய் சொல்ல முடியுமா? ரசூலுல்லாஹ் யாரிடத்தில் சொல்ல போகிறோம் என்று பார்க்கவில்லை, நாம் எப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான வேலையை செய்ய போறோம்னு பார்த்தாங்க. அல்லாஹ் கொடுத்த வேலை. அதனாலதான் உலகத்துல ரசூல் மாதிரி ஒரு தைரியசாலி யாரும் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரி அவங்க மாதிரி பலம் யாருக்கும் கிடையாதுங்க. உமர் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, நான் ஒரு இஸ்லாத்துக்கு வர நினைச்சு வந்தேன்ல, ரசூலுல்லாஹ் கொலை செய்ய தானே வந்தேன், அல்லாஹ் எனக்கு ஹிதாயத்தை கொடுத்தான்ல. உள்ள வரும்போது எல்லாரும் ரசூலை சுத்தி பாதுகாப்புக்கு நின்றாங்க. நான் உள்ள வந்தேன், உள்ள இருந்த ஹம்சா எல்லாம் உமர் வந்திருக்கிறான்னு சொன்னாங்க. உடுங்க நான் பாத்துக்கிறேன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. உடுங்க நான் பாத்துக்கிறேன்.
கதவை திறந்தோடனே நான் உள்ள போனோன்னே என்னுடைய தோல் புஜத்துல ஒரு புடி பிடிச்சி, என்ன உமர் இன்னும் உங்களுக்கு கால நெருங்கலையால ஒரு புடி பிடிச்சாங்க. யாரு? முகமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு யார் தெரியுமா? இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த அரபு நாட்டில் சந்தைகள் கூடும். சந்தைகள் வருஷம் சந்தை போடுவாங்க. சந்தை போடுகின்ற நேரத்தில் இவர்கள் சண்டை போடுவார்களாம், மல்யுத்தம். அரபுகுலத்தினுடைய மிகப்பெரிய மல்யுத்த வீரர் தான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு. அப்படி சண்டை போட்டு நிறைய பணங்கள் நான் சேர்த்தேன். உமர் இப்னு கத்தாப் அந்த அளவுக்கு பலசாலி. இஸ்லாத்துக்கு முன்னாடி இருந்தேன். அந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை முஹம்மது ரசூலுல்லாஹ் ஒரு கைவிடித்து ஒரு உழுக்கினார்கள். சொல்லுகிறார்கள், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு மௌத் வரைக்கும் எனக்கு அந்த வழி இருந்தது, அதை நான் உணர்ந்தேன் என்று சொல்லுகிறார். ரசூலுல்லாஹ் அடிக்கலங்க, ரசூலுல்லாஹ் தாக்கல, ஒரு பொடி தான் பிடிச்சாங்க. பிடிச்சி என்னன்னு பிடிச்ச அந்த வழியினுடைய அந்த உணர்வு எனக்கு மௌத் வரை இருந்துச்சுங்கிறாங்கண்டா அவ்வளவு பெரிய பலசாலியா இருக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களை போல தைரியசாலியும் இல்லை, அவர்களை போல பலசாலியும் கிடையாது. முடியுமா? இன்னைக்கு ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு லெட்டர் எழுத முடியுமா? முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கும் தயங்கவில்லை. அபிசினிய மன்னருக்கு லெட்டர் எழுத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரோம் நாட்டு மன்னருக்கு, பாரசீக மன்னருக்கு, ஏமன், ஓமன், யமாமா, அதே போல ஷாம், சிரியா, எகிப்து, நஜ்ரான் என்று பல நாடுகளுக்கு லெட்டர் எழுதினாங்க. எழுதி ஒரே ஒரு தோழர்கிட்ட கொடுத்து விடுவாங்க. மாது ஒரு ஜபல், இங்க வாங்க லெட்டர் எடுத்து போங்க. ஜாஃபர் ரலியல்லாஹு அலா இப்னு ஹத்ரமி ரலியல்லாஹு இப்படி ஒவ்வொரு ஆளா தைரியமாக கொடுத்து அனுப்பினார்கள். என்றால் ரசூலுல்லாஹ் யாருக்கு அனுப்புகிறோம் என்பதை பார்க்கவில்லை, நாம் எவ்வளவு பெரிய காரியத்தை செய்கிறோம் பார்த்தாங்க. அல்லாஹ் சொல்லிட்டான், அல்லாஹ் சொன்னதை செய்ய போறோம். சஹாபாக்கள் அதனாலதான் தனியா போய் அந்த வேலையை செய்ய முடிஞ்சிச்சுங்க. இவ்வளவு பெரிய எங்க பாரசீக நாட்டுக்குள்ள கிஸ்ரா நாட்டு மன்னனுக்கு போறா எவ்வளவு பெரிய தைரியம் வேணும். அவ இடத்துல போய் லெட்டர் கொடுத்துட்டு வரண்டா எவ்வளவு பெரிய, எல்லா அரசர்களும் தைரியமாகத்தான் ஒரு ஆளா போனாங்க. அத்தனை பேருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லெட்டர் எழுதினாங்களே. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த வரலாறுலாம் பார்க்கும்போது மிகப்பெரிய துணிச்சலோடு அவர்கள் நல்லதை ஏவி இருக்கிறார்கள், தீயதிலிருந்து மக்களை பாதுகாத்திருக்க. இந்த வழியை தான் சஹாபாக்கள் பின்பற்றினார். இந்த வழியை தான் பின்பற்ற. ரெண்டு விஷயம் இருக்குதுங்க. பாவம் நடக்கிறது ஒண்ணு பகிரங்கமா நடக்கும், ரொம்ப தைரியமா பாவம் செய்வாங்க. சில பேர் பார்த்தா ரொம்ப தைரியமா பாவம் செய்வாங்க. அந்த மாதிரி பாவம் செய்யும்போது தைரியமாவே தடுக்கணும். இதைதான் சஹாபாக்கள் கற்றுக்கொண்டது. சஹாபாக்கள் இந்த வழியை தான் கற்றுக்கொண்டார்கள். தவறு நடக்கின்ற போது தைரியமாக சொல்லுகின்ற அந்த துணிச்சல் சஹாபாக்களிடத்தில் இருந்தது, வலிமார்களிடத்தில் இருந்தது, இறைநேசர்களிடத்தில் இருந்தது. மன்னர்களுக்கு முன்னாடி எல்லாம் பேசுறோம்லாம் பார்க்க மாட்டாங்க. நம்ம மன்னருக்கு முன்னாடி பேசுறோம் அப்படின்னு ஹக்க பேசுறோமா? கொள்ளையில ஹக்க உளவுக்கான முறா, கசப்பா இருந்தாலும் சத்தியத்தை உண்மையை நீங்க சொல்லிடுங்க அப்படின்னு முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதை சஹாபாக்கள் எடுத்துக்கொண்டார்கள். சுஃபியான் ஸௌரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பள்ளியில் இருக்கிறாங்க. பெரிய இறைநேசர், அல்லாஹ் அக்பர், பெரிய இறைநேசர், பெரிய மாமேதி. அப்போ உள்ள மன்னர் தொழுகையில் நிற்கிறாரு, தொழுதுகிட்டு இருக்கிறாரு. அவங்களும் தொழுகையில் இருக்கும்போது தொழுதுகிட்டே இருக்கும்போது தன்னுடைய மீசை அப்படி முறுக்கி விட்டாராம். நம்ம தொழுகையில் தாடி எப்படி செய்வோம், தொப்பியை சரி செய்வோம், இப்படிலாம் நம்ம செய்வோம். ஆனால் அப்படி செய்யக்கூடாது, அப்படிலாம் செய்வோம். அவர் அரசர் தொழுகையில் நின்றுக்கிட்ட மீசையை முறுக்கிறது ஒரு எதை காட்டும், நான் ஒரு பெரிய ஆளு, நான் பயங்கரமான ஆளு தானே காட்டும். அது கொஞ்சம் அதிகாரத்தை காட்டுற ஒரு தோரணை தானே இது. அப்படி அல்லாவுக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு அவர் மன்னர் இப்படி முறுக்கணுன்னு தொழுது முடிஞ்சவொன்னு சுஃபியான் ஸௌரி ரலியல்லாஹு தஆலா கூப்பிட்டாங்களாம். போய் அவர்கிட்ட, இங்கே பாருங்க, தொழுகையில் அப்படிலாம் செய்யக்கூடாது, தொழுவ கூடாது, நீங்கள் செய்யறத ஹராம்னு சொல்லிட்டாங்க. சுற்றி நிற்கிறாங்க, எல்லாரும் சுற்றி நிற்கிறாங்க. அரசர் தொழுகிறாரு, அரசர் தொழுகையில் இந்த மீசையை முறுக்கிற வேலை வச்சுக்கிறாருங்க, இது கூடாதுன்னு தெரியும். அவருக்கு வந்துச்சு கோபம். அவர் சொன்னாராம், தனியாக கூப்பிட்டு சொல்லியிருக்கலாம்ல அப்படின்ட்டு. நீங்கள் தனியாக செஞ்சுருந்தா தனியாக சொல்லியிருப்பேன், எல்லாருக்கும் முன்னாடிலே செஞ்சீங்க. தனியாக தொழுவும் போது மீசையை முறுக்கினா தனியாக சொல்லுவேன், எல்லாருக்கும் முன்னாடி தொழுதுகிட்டு இருக்கும்போது செஞ்சீங்கன்னா அங்கே தான் நான் சொல்ல முடியுன்றாங்களாம். அப்போ
இவர் பார்த்தாரு, இவர் பேசுறது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அரசர்களுக்குன்னு ஒரு குணம், இந்த மாதிரி ஆணவமாக பேசுகிறோம அவங்க ஆக்ஷனில் இறங்கிடுவாங்க. என்ன செய்யலாம், இவர் என்ன செஞ்சிருக்கோம், கொலை பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி உத்தரவு. எதுக்குங்க, ஒரு பேசினதுக்குங்க மன்னர்கள் இப்படி செய்வாங்க. ஆனால் இறைநேசர்கள் அல்லாஹ்வுடைய தொடர்பு உள்ளவங்க அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டாங்க. அவங்க சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. போயிட்டு ஊரெல்லாம் பேசிக்கிறாங்க, சுஃபியான் சௌரி ரலியல்லாஹு மரண தண்டனை கொடுக்க போகிறாங்க, அவருக்கு தூக்கு மேலே ரெடி ஆகிட்டு இருக்குன்னு. இவளுக்கு ஒன்றும் தெரியாது, இவன் சொல்லிவிட்டு போயிட்டாங்க. போயிட்டு அவங்களுடைய சீடர்களோடு அவங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நாளும் குறிச்சிட்டார் மன்னர், என்னை இவ்வளோ அவமானப்படுத்துறவரை நான் தூக்கில் தான் போடுவேன். அரசர்களுக்குள்ள புத்தி அது, அப்படி அந்த பழி வாங்குற இது இப்படி இருக்கும். அரசர்களுக்கு அப்படி ஒன்று நினப்பு இருக்குது. அப்போ இவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. விடிஞ்சா தூக்கு மேலே இந்த நைட்டு வரைக்கும் தெரியாது, அந்த முந்தின நாள் வரைக்கும். இப்போ சீடர்கள் பேசிக்கிறான், நாளைக்கு நம்மளுடைய உஸ்தாதுவை தூக்கில் போட போகிறாங்க, தூக்கு மேலே தான் ரெடி ஆகுது அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு சீடர்களும் பேசிக்கிட்டாங்களாம். மெதுவாக பேசிக்கிட்டாங்களாம். அப்போ உஸ்தாது காதில் விழுந்துருச்சு. என்ன பேசுகிறீங்கன்னு கேட்டாங்களாம். இல்லை ஒன்றும் இல்லை உஸ்தாது அப்படின்னு. இல்லை சொல்லுங்க அப்படின்னு. இல்லை நாளைக்கு உங்களை தூக்கில் போட போகிறாங்களே அப்படின்னு. என்னத்துக்கான் அப்படின்னு. அதான் நீங்கள் அந்த அரசரை கண்டிச்சிங்கல்ல, மீசையை முறுக்கிறான்னு சொல்லி, அதுக்காகதும். அப்படியா, ஹக்க சொன்னதுக்காக தூக்கி போட போகிறாங்களா அப்படின்னு. அல்லாஹ்வுக்கு எதிராக இந்த உலகத்தில் எவரும் எந்த வேலையும் செய்துவிட முடியாது, எந்த வேலையும் செய்துவிட முடியாது. இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்ற ஆசை எனக்கு கிடையாது. இந்த உலகத்தில் எவ்வளவு நாட்கள் நான் வாழுகிறோம் அவ்வளவுக்கு நான் பதில் சொல்லியாக வேண்டும். இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்தால் அதுக்கு நான் அல்லாட்ட போய் பதில் சொல்லி ஆகணும், அப்படிதானே? அதனால் வாழுகின்ற ஆசை எனக்கு கிடையாது. அல்லாஹ்வுடைய விதி முடிவு இதுதான் என்றால் போதும் எனக்கு. ஏன்னா இன்னும் வாழ்ந்தால் நான் இன்னும் பதில் சொல்லணும் என்று சொல்லிவிட்டு உஸ்தாத் அவர்கள் சுஃபியான் சௌரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கையேந்தி அல்லாஹ்விடம் சொன்னார், அல்லாஹ்வே, ஹக்குக்காக சொன்ன வார்த்தைக்கு எதிராக யாரு இது போன்ற சதிகளை அநியாயங்களை செய்கிறார்களோ அவர்களை நீ பார்த்துக்கொள் என்று சொன்னார். இப்படி ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க. கையை தூக்கி தூக்குன கையை கீழே இறக்கல, ஒரு இடி சப்தம் கேட்குது, பயங்கரமான இடி. என்ன இடி, எங்க விழுந்திருக்கும், என்னாச்சு, தூக்கு மேடையில் விழுந்திருக்குமோ, இல்லை அங்கே விழுந்திருக்குமோ, இங்கே விழுந்திருக்குமோ, ஆளாளுக்கு பேசிச்சா. இடி சத்தம் விழுந்தா உடனே நம்ம அப்படிதான் யோசிப்போம், அங்கே விழுந்துச்சா இங்கே விழுந்துச்சா, இப்படியே பேசினேன். கடைசியில் பார்த்தா கதை இல்லைங்க, இது தாபியன்களுடைய காலத்தில் நடந்த வரலாறு. தாபியன்களுடைய காலத்தில் நடந்த வரலாறு. அங்கெங்கும் அலசி விட்டு கடைசியாக பார்க்கின்ற போது யாரு இவரை தூக்கு மேடையில் நான் ஏற்றி இவரை கொலை செய்ய போகிறேன் என்று சொன்னாரோ அந்த அரசருடைய வீட்டிலே அரசரும் அரசர் குடும்பமும் இருக்கின்ற போது அந்த வீட்டின் மேலே விழுந்திருக்கிறது. மொத்த அரச குடும்பமும் அழிந்து விட்டது. அந்த வீட்டில் இருந்த அரண்மனையில் இருந்த அத்தனை பேரும் அழிந்தார்கள் என்று வரலாறு இருக்கிறது. இப்ப அல்லாஹ்வுடைய நேசர்களை நாம் பகைக்கின்ற போது அல்லாஹ் அவர்களிடத்தில் போர் செய்வார். ஆனா அல்லாஹ்வுடைய நேசர்கள் சத்தியத்தை சொல்வதற்கு தயங்க மாட்டார்கள், தயங்கவே மாட்டார்கள். அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹ் இடத்துல 10 வருஷம் ஹிதமத் பண்ணவங்க இல்லையா, நம்மளுக்கு எல்லாம் தெரியும். அவங்க எவ்வளவு துணிச்சலான ஆளு, ரொம்ப துணிச்சலான ஆளு. ஒரு தடவை ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் இந்த தொழுகையில நிறைய பேர் நிறைய வேலை செய்வாங்க. அன்னைக்கு அரசர்கள் தான் இமாமத்து பொறுப்பு. இமாம் தனியா தலைவர் தனியா வந்துருச்சு இல்லைங்க. இமாம்டாவே தலைவர் தான் அர்த்தம், தலைவர்னு தனியா இல்லை. அதனாலதான் முந்திய இதுலலாம் பாத்தீங்கன்னா யாரு தலைவரோ அவங்க தான் இமாமத்து பண்ணுவாங்க. ரசூலுல்லாஹ் தலைவருங்க, ரசூலுல்லாஹ் தான் இமாமத்து பண்ணாங்க. சித்திக் நாயகன் தலைவராக இருந்தாங்க, சித்திக் நாயகம் பண்ணுவாங்க. உமர் நாயகன் தலைவர், உமர் நாயகம் முசல்லாவில் நிற்பாங்க. அவங்க சில பள்ளிகளில் ஆளை நியமிச்சிருந்தா அவங்க தொழு வைப்பாங்க. அப்ப இமாம் தலைவர் தான் இமாமா இருப்பாங்க. இப்போ ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அவர் பகுதியில் தலைவராக இருந்த போது மேலே கொத்துபாவில் உரை நிகழ்த்திக்கிட்டு இருந்தார். அனஸ் ரலியல்லாஹு உட்கார்ந்துருக்கிறாங்க, அவர் பாட்டு பேசிகிட்டு இருக்கிறாரு. தொழுகை நேரம் ஆகிட்டே இருக்குது. எந்திரிச்சாங்களாம், தொழுகை நேரம் கூட்டிட்டு. இந்த அரசர்கள்லாம் நேர காலம் பார்க்க, சில பேர் நாளுக்கு பார்க்காம பேசிக்கிட்டு இருப்பாங்க, நிறைய பேர் பார்த்துட்டு எந்திரிச்சாங்களாம் தொழுவலான்னு. அவர் மேலே இருந்து உட்காருங்க அப்படின்ட்டார். உட்காந்துட்டாங்க. திரும்ப எந்திரிச்சாங்களாம், நேரம் ஆகிட்டு இருக்குது, உட்காருங்க. 3வது முறை எந்திரிச்சாங்க.
தருங்க நான் தொழுவ போகிறேன், என்னோட தொழுகிறவங்க தொழுவுங்கன்னு சொல்லிட்டான். எந்திரிச்சு அவர் உட்காருன்னு சொல்ல முன்னாடி அவங்க தொழ ஆரம்பிச்சிட்டாங்க. தொழ ஆரம்பிச்சோன்னா எல்லாரும் தொழ ஆரம்பிச்சு அவருக்கு வந்துச்சு கோவம். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் அவ்வளோ கோவம் வந்துருச்சு. என்ன இது, நம்ம உரை நிறுத்தி இருக்கும்போது இவர் பாட்டுக்கு தொழுகிறாரு, எல்லாரும் தொழ ஆரம்பிச்சிட்டாங்க, அவரும் தொழுதுட்டாரு. அது வேற விஷயம். தொழுது முடிச்சோன்னு கேட்டாராம், நான் உரை நிகழ்த்துறது தெரியுமில்ல அப்படின்னு. தெரியுதான், அப்புறம் எதுக்கு நீங்கள் தொழுகையில் வந்தீர்கள்? இல்லை நீங்கள் உரை நிறுத்த எனக்கு தெரியும், நேரத்துக்கு தெரியாது, நேரம் பாட்டுக்கு ஓடி போயிடும். அப்போ தொழுகிறது எப்படி தொழுகிறது? தொழுகை நேரத்துக்குள்ள தானே தொழுவணும். உங்களுக்காக நேரம் நிற்குமா? யாரு பேசுறதுக்காக தொழுகை நேரம் நிற்குமா? தொழுகை நேரம் முடிஞ்சிட்டா எப்படி தொழுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அதான் தொழுது. யாரும் தெரியுமில்ல, அவர் தோரணையில் பேசினாராம், யாரும் தெரியுமில்ல அப்படின்னு. தெரியுமே, நான் என்ன மாதிரி உங்களுக்கு தண்டனை கொடுப்பேன் தெரியுமா? சொல்லுங்க, உங்களை கொலை பண்ண போறேன். யார்? அனசர் இல்லாவ. அனசர் அலி எல்லாம் எவ்வளவு பெரிய சஹாபி, ரசூல்லா இடத்துல ஹிதமத் பண்ணவங்க, ரசூல்லாவுடைய நிறைய துவாவை வாங்கி வச்சிருக்கிறாங்க. ஹஜ்ஜாஜிகளை என்ன துவா ரசூல்லா பார்த்துருக்கிறாரா? ரசூல்லாவை பார்த்து தன் கண்ணால பார்த்து, எங்க ரசூல்லா முழுசா பார்க்கறது எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுங்களா? அவங்க முழு உருவத்தை அப்படியே பார்க்கறதுங்கிறே பெரிய பாக்கியம் இல்லைங்க. கண்ணுக்குள்ள அப்படியே வச்ச கண்ணு வாங்காம பார்த்துருப்பாங்களாங்க. அதுவும் அனசர் எல்லாம் எப்படி சொல்றது, அப்படியே ஃபுல்லா உள்ள வாங்கியிருப்பாங்க ரசூலுல்லாஹ். யார் ஒண்ணு செய்ய முடியுமா? எவ்வளவு துவா அனசர் இல்லாவுக்கு சின்ன வயசுலேருந்து துவா ரசூலுல்லாஹ். பொருளுக்கு, குழந்தைக்கு, செல்வத்துக்கு, ஆயிலுக்கு, எல்லாத்துக்கும் ரசூலுல்லாஹ் விசேஷமா துவா செஞ்சு வச்சுக்கிறாங்க. எல்லா பாலிசியும் எடுத்து வச்சுக்கிறாங்க. யாரு? அனசர் இல்லா. இவர் என்ன செய்ய முடியும்? அது யார்கிட்ட? சர்தார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாலிசி. இவர் ஹஜ்ஜாஜால ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா அது தெரியல இவருக்கு, சீட்ல உட்காந்துருக்கிறாரு, அதனால தெரியல. அவர் சொன்னார், நான் யாரும் தெரியுமா அப்படின்னு. என்ன செய்ய போறா சொல்லுங்க அப்படின்னு. அக்கத்துல அண்ணக்க கொலை பண்ண போறேன், கொலைண்டாலும் கடுமையா ரொம்ப மோசமாக கொலை பண்ண போறேன் அப்படியா? அப்ப சொன்னாங்களாம், என்னெல்லாம் நீ கொலை பண்ணவே முடியாது அப்படின்ட்டாங்க. என்ன நீ கொலை பண்ணவே முடியாது அப்படின்னு, கடுமையா கொலை பண்ணிடுவேங்கிறாரு அவன். அவர் சொல்றாரு, ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப், என்ன நீ கொலை பண்ணவே முடியாதுங்கிறான். ஏன் அப்படி பேசுறீங்க அப்படின்னு கேட்டான். இல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு ஒரு துவா சொல்லி கொடுத்துருக்குறாங்க, அந்த துவா என்னிடத்தில் இருக்கிறது, அது இருக்கிற வரையும் உன்னால ஒன்றும் செய்ய முடியாது. ஆடி போயிட்டாரு. என்னதான் இருந்தாலும் அவர் முஸ்லீம் அல்லவா, ஆடி போயிட்டாரு. ஒரு ஆட்டம், என்னடா இது, இந்த ஹஜ்ஜாஜ் கொலைன்னு முடிவு செய்தாலும் அதை தடுத்து நிறுத்துகின்ற ஒரு துவாவை முகமது ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்திருக்கிறாளேன்னு சொன்னோன்னே அவருடைய இதயத்தில் ஒரு இடி விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. கொலை பண்ணணுங்கிறத விட்டுட்டு அந்த துவாவை கத்துக்கிறேன்னு மனசு மாறி போச்சு. இது விசேஷமான துவாவா இருக்குமோ, இந்த துவாவை கத்துக்கலான்னு சொல்லிட்டு உடனே சரி உங்களை நான் விட்டுற துவான்ட்ட சொல்லி கொடுத்துருங்களேன் அப்படின்னு. அதெல்லாம் சொல்ல முடியாது, நீ கொலை பண்றதுன்னு சொன்னா கொலை பண்ண கண்டவிடு, கொலை பண்றேன்னு சொன்னீங்க அதை செய்யி, அதை விட்டு நீங்க துவாவை கேட்கிற. நான் யாருக்கு சொல்லி கொடுத்தாலும் கொடுப்பேன், உனக்கு சொல்லி தர மாட்டேன், உனக்கு நான் துவா சொல்லி தர மாட்டேன். கடைசியில் ஒன்றும் செய்ய முடியாம சரி போய்ட்டு வாங்கன்னு அனசர் இல்லை பின்னாடி திரும்பி போறாங்களாம். அந்த அரண்மனையில் இருந்த ஒரு சில பேர், ஏய் நீ எவ்வளோ பெரிய அரசர், அவங்க சும்மா சொல்லலாம், துவா இருக்குன்னு சொல்லலாம், அது எப்படின்னு சொல்லலாம், நீ ஓ வேலை நீ செய்யலாம்ல, எப்பவுமே எத்தனையோ பேரை கொலை பண்ணி விட்டா, ஒரு ட்ரை பண்ணியிருக்கலாமா இல்லையா, ஒரு ட்ரை பண்ணியிருக்கலாம்ல, கொலை கொண்டு தான் பார்த்துருக்கலாம்ல அப்படின்ட்டு அங்கே உள்ளவர் சொல்ல, ஏப்பா நீ வேற பாத்தி, அவருடைய தோல் பூஜத்தில் 2 பிரம்மாண்டமான சிங்கம், பயங்கரமான சிங்கங்கள் 2 என் மேல பாயிறதுக்காக நின்றதை என் கண்ணால பார்த்தேன்னு சொன்னான். அதனாலதான் அல்லாஹ்வோடு நெருக்கத்தில் இருப்பவர்கள் அவர்கள் முதலில் செய்கின்றவரை சத்தியத்தை தைரியத்தோடு எடுத்து சொல்லுவார்கள். அப்படி சொல்பவர்களுக்கு அல்லாஹ் எல்லா வழியிலும் பாதுகாப்பை கொடுப்பான். எல்லா வழியிலும் எங்க தவறு இன்னைக்கு ஒரு கையில கீழே கட்டிட்டு வந்தா சொல்ல முடியலங்க நம்மளுக்கு. கையில ஒருத்தர் கீழே இறக்கி கட்டிட்டு வராது, பேண்டை கரண்டை கீழே ஒட்டிக்கிட்டு தொழுவையில் இருக்கிறார், சொல்றோமா, கொஞ்சம் தூக்கி கட்டுங்க, கொஞ்சம் உயர்த்தி கட்டுங்க, மேலே ஏற்றி கட்டுங்களேன் அப்படின்னு சொல்ல முடியுதா? ஏன் சொன்னாதான் என்ன திட்டி விடுவார், திட்டினாதான் என்ன அடிச்சு விடுவார், அடிச்சாதான் என்ன அந்த இருக்க. நம்ம வீட்டு பிள்ளைக்கு நம்ம சொல்ல முடியலங்க, அடுத்தவங்களை விடுங்க, நம்ம வீட்டு பையன் நம்ம வீட்டு பிள்ளை கரண்டை கீழே பேண்டை போட்டுக்கிட்டு வருது, இல்லை கையிலே கட்டிக்கிட்டு வருது, சொல்ல மாட்டேங்கிறோமே, அது முடியலையே. அந்த சின்ன ஒரு நன்மையை கூட நம்ம சொல்ல முடியல. இவ்வளோ ஒரு சொணக்கம் தயக்கம்
ஆனால் சஹாபாக்கள் எப்படி இருந்திருக்கிறாங்க பாருங்க, தாபியன்கள் எப்படி இருந்திருக்கிறாங்க பாருங்க. தைரியத்தோடு எடுத்து ஒரு அநியாயம் நடக்கும்போது, அக்கிரமம் நடக்கும்போது அவங்களை திருத்துற எண்ணம், திருத்தும் எண்ணத்தில் சொல்லுகின்ற போது அவர் உள்ளத்தில் அல்ல நல்ல மாற்றத்தை கொடுத்துருவோம். எந்த மாதிரிலாம் இருந்திருக்கிறாங்கண்டா, மாலிக் இப்னு தீனார் ரலியல்லாஹு தஆலா பெரிய இறைநேசர்களில் ஒருவர், யான கடல்களில் ஒருவர். அவங்க ஒரு தடவை பாதையில் போயிட்டு இருக்கும்போது ஒருவர் பிரம்மாண்டமாக ஒரு வீடு கட்டியிருக்கிறார். 1,00,000 தீனாருக்கு வீடு கட்டலான்னு பிளான் பண்ணி அப்போவே பிரம்மாண்டமாக கட்டலான்னு வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறார். அதை பார்த்துட்டு இது யார் வீடுன்னு கேட்டாகலாம், இது யார் வீடு அப்படின்னு. அவர் வந்தவர் அதான் ஹவுஸ் ஓனர் வந்து வெளியே ஏன் வீடு தான் அப்படின்னு. எவ்வளோக்கு கட்டுறீங்க? 1,00,000 தீனாருக்கு கட்டுறாங்க. சில பேர் பெருசாக சொல்லுவாங்க, அதில் ஒரு பெருமை இருக்குது, இது 3 கோடி ரூபா வீடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு இது 1,00,000 தீனார். அப்போ சொன்னாங்களாம், இந்த 1,00,000 இங்கே போடுறதுக்கு என்கிட்ட கொடுத்தா சொர்க்கத்தில் ஒரு வீடை வாங்கி தந்துடுவேனே அப்படின்ட்டாங்களாம். ஏன் இங்கே கட்டுற, இங்கே என்ன இது சாதாரணமாக இழிஞ்சு போயிடும்ல, இங்கே கட்டுற வீடு என்ன திடீர்னு இணைஞ்சிருது, ஏற்பட்ட 7 தடவை 100 தடவை இணைஞ்சு போயிடுது. அப்போ இங்கே கட்டுறதுக்கு பதிலாக நீ என்கிட்ட அதை காசை கொடுத்தேன்டா சொர்க்கத்தில் ஒரு வீட்டை நான் வாங்கி தந்தேன். உண்மையாக சொல்றிய அப்படின்னு கேட்டாராம் மாலிக் இப்னு தீனார் இல்லாட்ட. உண்மையை தான் சொல்கிறேன் அப்படின்னு. சரி நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்றாரு. நாளைக்கு என்றைக்குமே நம்ம ஆம்பளைக்கு பட்டு முடிவு எடுக்க மாட்டோம், உள்ளே போய் யார்கிட்ட பேசிட்டு வரணும், மனைவிட்டு பேசிட்டு வரணும்லங்க. சின்ன துவா போதுனாலும் உள்ளே போய் கட்டு வருவாங்க. இவங்க உமாவுக்கு தான் துவா போதும், துவா போதலாமாங்க அப்படின்னு கேட்டால் உள்ளே போய் கேட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு வருவாங்க. உள்ளே போய் மனைவிட்ட முடிவு பண்ணிட்டு வருவாங்க. அது ஒரு நல்ல பழக்கம். சரி நாளைக்கு வரும். இப்போ நாளைக்கு அந்த பாதையில் வரும்போது அவர் எல்லா தொகையும் சேர்த்து 1,00,000 தீனார் கையில் வச்சுக்கிட்டு ரெடியாக நிற்கிறார். 1,00,000 தீனார் கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறார். எனக்கு சொர்க்கத்தில் ஒரு வீடு தரும்னு சொன்னீங்கல்ல, எழுதி கொடுக்கணும், நீங்கள் சும்மா வாயிலெல்லாம் சொல்லிட்டு போகக்கூடாது, எழுதி கொடுக்கணும் அப்படின்ட்டு. நான் எழுதி தரேனே அப்படின்னு சொல்லிட்டு இந்த 1,00,000 தீனாரை வாங்கி ஏழைகளுக்கு, இல்லாதவர்களுக்கு, அனாதைகளுக்கு என்று அவர் முன்னிலையிலேயே அனைவருக்கும் பங்கு வைக்கப்படுகிறது. அத்தனை பேருக்கும் எல்லாருக்கும் கொடுத்து ஒண்ணும் இல்லை, முடிஞ்சு போச்சு. அவர் கண்ணு முன்னாடியே நடக்குது, எல்லாம் காலி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பத்திரத்தை எடுத்து மாலிக் இப்னு தீனார் ரலியல்லாஹு தஆலா அவருக்கு எழுதி கொடுக்கிறார். உங்களுக்கு நாளை மறுமையில் இதைவிட சிறந்த மாளிகை ஜன்னத்தில் அல்லாஹ் தருவான் என்று நான் உங்களுக்கு சாட்சி சொல்லுகிறேன் என்று எழுதி கொடுக்கிறார். அவர் அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ ஒரு சந்தோஷம். இந்த நல்லதை ஏவுற விஷயத்தில் நம்ம விளங்கணும். நம்ம எல்லாருக்கும் மூத்து இருக்குதுங்க. இந்த நல்லதை ஏவுறதுக்கு அல்ல மறுமையில் ஒரு மனுஷ உருவத்தை கொடுத்துருவோம். நல்லதை ஏவுறோம்ல, கதையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி, நல்லதை ஏவுகிற இந்த செயலுக்கெல்லாம் ஒரு மனித உருவம் கொடுக்கப்படும். எல்லாமே மனுஷ உருவத்தில் வரும். சூறாக்களுக்கெல்லாம் உருவம் இருக்கிறது நாளை மறுமையில். சூரத்துல் பக்கரா, ஆல இம்ரான் எல்லாம் மேகத்தை போல் வரும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒவ்வொன்றும் ஒரு உருவம் கொடுக்கப்படும். அது மாதிரி நல்லதை ஏவுறோம் பாருங்க, அதுக்கு அரபியில் அம்ரும் பில் மஅரூஃப்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு மனுஷ உருவம் கொடுக்கப்படும். அது என்ன செய்யுங்களா, இவர் மூத்தானோன்னு, இவர் மூத்தானதிலிருந்து கபூர்லேருந்து எந்திரிப்பார் பார்த்தீங்களா, கபூர் மண்ணோடு எந்திரிப்பார். அஹ்ரஜத்துல் அர்து அஸ்காலஹான்னு சொல்லுதுல, பூமி தன் சுமையை தூக்கி மேலே வீசிவிடும். யௌமைதின் துஹத்திஸு அக்பாரஹா, அல்லாஹ் சொல்றானா இல்லையா? வெளியே வந்தோம் எல்லாரும் பூமியிலேருந்து வெளியே வரும்போது அப்படியே மண்ணோடு வெளியே வந்து கிடக்கும்போது இது வந்து பக்கத்தில் நிற்குமா. இந்த நல்லதை ஏவணும் பார்த்தீங்களா, ஒருத்தட்ட எப்பா கொஞ்சம் கையிலே தூக்கி கொடுத்துருப்பான், அப்பா கொஞ்சம் உட்காந்து தண்ணியை குடிப்பா அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, பாப்பா கொஞ்சம் வலது கையில் குடிப்பா அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. இது லேசாக நினைக்கிறோம், இது ஒரு மனித உருவத்தில் வந்துடும். எப்போ வரும்? எப்போ ஒரு துணை நமக்கு தேவை என்று வருகிறதோ அப்போது வந்து நிற்கும். கபர்லேருந்து எந்திரிச்சோம் வந்து நிற்கும் ஒரு மனுஷ உருவத்தில் வந்து நின்றுக்கிட்டு, உங்களுக்கு என்னெல்லாம் உதவணுமோ அதெல்லாம் நான் செய்யறேன்னு சொல்லுவான். நம்ம கூடயே தான் நிற்கும். சாதாரணமாக கிடையாது. கபூர்லேருந்து எந்திரிச்சு மஹ்ஷர்ல நம்ம நிற்கணும். எல்லாருக்கும் மஹ்ஷர் கண்டிப்பாக 2 தான் ஆகணும். மஹ்ஷருக்கு சாதாரண விஷயமா? மஹ்ஷரோட விசாரணை எல்லாம் விசாரிப்பானே அந்த இடம் 50,000 வருஷம் நிற்கணும். எத்தனை வருஷம்? 50,000 வருஷங்கள் நிற்கணும். நிற்கிறது மட்டுமே. என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது, எப்போ விசாரிப்போனோ, என்னத்தை விசாரணையே பயங்கரமா விசாரிக்கிறேன்டா. இதை நீ செஞ்சியா, அதை செஞ்சியான்லாம் எல்லாம் கேட்க மாட்டான். அப்படி கேட்டால் நம்ம செய்யலைன்னு தான் சொல்லுவோம். நம்ம பழக்கமே அப்படிதான். 2 ஆப்ஷன் கொடுத்தா செய்யலைன்னு சொல்லிவிடுவோம். அது சந்தேகம் உள்ளவங்க தான் அப்படி கேட்கணும். நல்லா கேட்கறே வித்தியாசமா இருக்கும். நீ அதை செய்யதானே செஞ்சா அப்படின்னு நல்லா கேட்பான். நீ அதை செய்யதானே செஞ்சா,
நீ அப்படி செஞ்சுதான் நான் இதை முடிக்க தானே செஞ்ச, அப்படிதான் எல்லாம் கேட்பான். ஏத்துக்கிற மாதிரி தான் கேட்பான், இல்லைன்னு சொல்ற மாதிரி கேட்க மாட்டான். 50,000 வருஷம் நிற்கும். அதுக்கப்புறம் தான் விசாரணை. விசாரிக்கிறது சீக்கிரம் விசாரிச்சிருவான் அல்ல. ஒரு நாள்ல பாதி நாள் அளவு தான் விசாரணை. ஒரு 6 மணி நேரம் வச்சுக்கோங்க, அவ்வளவு நேரத்துல விசாரணை. விசாரணை சீக்கிரம் முடிஞ்சிடும். விசாரணைக்காக நிற்பது 50,000 வருஷங்கள் நிற்கும். அவ்வளவு கஷ்டமா இருக்கும். அந்த இடத்துல எல்லாம் கூட நிற்கும். எது? இந்த அம்ரும் பில் மஅரூஃப் கூடவே நிற்கும். நம்மளுக்கு கூடவே நிற்கும். நம்மள எல்லா இடத்திலும் கூட அமல்கள் நிற்கப்படுமா இல்லையா? மீசான்ல அமல் நிற்கப்படுகின்ற போது கூட நிற்கும். எல்லா இடத்திலும் நம்ம கூட நின்று நம்மளுக்கு உதவி செஞ்சு அந்த சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடப்போம் பாருங்க. அந்த பாலத்தை கடந்ததுக்கு அப்புறம் இந்த ஏர்போர்ட்ல பிளைட்ல ஏற்றி விட்டுட்டு பாய் காட்டிட்டு போற மாதிரி சிராத்துல் முஸ்தகீம் கடந்ததுக்கு அப்புறம் தான் நீ அங்க போய் சொர்க்கத்தில் நுழைஞ்சிக்க நான் போறேன்னு சொல்லி போயிடுமா. அது வரையும் கூட நிற்கும் வருது ஹதீஸ்கள்ல. மறுமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, அம்ரு பில் மஅரூஃப் என்பதை நாளை மறுமை எவ்வளவு சிறந்ததாக இருக்கின்றா. கியாமத் நாளில் அல்லாஹ் தஆலா ஜமஅல்லாஹு, எல்லாரையும் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பான். அது மாதிரி நல்லதை செய்தவர்களையும் நல்லதை ஏவியர்களையும் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பான். எல்லாரும் ஒன்று சேர்ப்பான். முன்னோர்கள் பின்னோர்கள் எல்லாரையும் அவ்வலீன் வல் ஆகிரீன் அப்படியே வருது ஹதீஸ்ல. முன்னோர்கள் பின்னோர்கள் அனைவர்களையும் எல்லாம் ஒன்று சேர்ப்பான். அது யாரும் லீவ்லாம் போட முடியாது. இன்னைக்கு வர நாளைக்கு வரலாம் லீவ் போட முடியாது. பேரே அது எல்லாம் ஒன்று சேர்ற இடம் தான் அது. அந்த நேரத்தில் ஒரு வானவர் வருவார், வந்து சொல்லுவார், இந்த நல்லதை ஏவுனாரே அவர் எங்கே, நல்லதை சொன்னாரு தைரியத்தோடு நல்லதை சொன்னார் அவர் எங்கேன்னு கூப்பிடுவார். நல்லதை சொன்னவர்கள் அப்படி எந்திரித்து வருவார். எந்திரித்து வந்து சொல்வார், நாங்கள் தான் நல்லதை சொல்ல வேண்டும். ஆனால் அவர்களுக்கு சுப செய்தி வரும். நீங்கள் துன்யாவில் எப்படி நல்லதை செய்தீர்களோ நல்லதை ஏவினீர்களோ அதற்கு அங்கேயும் பயன் இருக்கும், இங்கேயும் உங்களுக்கு பயன் இருக்கிறது. இங்கேயும் உங்களுக்கு பேரு அஹ்லுல் மஅரூஃப், அங்கேயும் உங்களுக்கு பேரு அஹ்லுல் மஅரூஃப், நல்லதை ஏவக்கூடிய வாசிகள் அப்படின்னு பேரு. இந்த உலகத்தில் நம்ம நல்லதை ஏவும் போது என்ன நன்மை? நல்லதை ஏவுனா சதக்கா செஞ்ச நன்மை இருக்குது. நல்லதை ஏவுறவங்களுக்கு சதக்கா செஞ்ச நன்மை கிடைக்குது. பல வழி பல 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 முசீபத்திலிருந்து பாதுகாக்கப்படுகிறது என்றெல்லாம் வருகிறது. இது இந்த துன்யாவில் கிடைக்கிற நன்மை. நாளை மறுமையில் என்ன ஆகுண்டா, நல்லதை ஏவக்கூடியவர்கள்ட்ட அல்லாஹ் சொல்லுவானா, இந்த பிறகு இங்கே நிற்காதீங்க, உடனே போங்க, சொர்க்கத்துக்கு போங்க. சொர்க்கத்துக்கு போய் நபிமார்கள் ரசூல்மார்களோடு சேர்ந்துக்கிறங்க, போய் ரசூல்மார்களோடு நபிமார்களோடு சேர்ந்துக்கிறங்கன்னு அல்லாஹ் சொல்லுவாங்க. உடனே அவர்கள் அங்கே போகலான்னு நினைக்கும் போது இன்னொரு சப்தம் வருமா அல்லாஹ்விடத்திலிருந்து, நீங்கள் யாரையாவது கூட்டி போகிற ஆசை இருந்தா கூட்டி போங்க. ஃபஷ்ஃபா லிமன் அஹ்பப்தும், அல்லாஹ் சொல்வானா, ஃபஷ்ஃபா லிமன் அஹ்பப்தும், நீங்க விருப்பப்பட்டவங்களுக்காக பரிந்துரை செய்தால் பரிந்துரையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். யாருக்காச்சும் பரிந்துரை செய்யுங்கன்னு வேற அல்லாஹ் சொல்லுவான். நல்லதை சின்னதா சொல்லியிருப்போம், வலது கையில் எடுத்து குடிப்பா, ஏமா அப்படி தொழுகாம இருக்காதம்மா, ஏமா தொழுகைக்கு போமா, ஏதோ ஒரு நன்மையை ஏவி இருப்போம். அதுக்கு அல்லாஹ் சொல்றது என்ன, நீங்க யாருக்காவது பரிந்துரை செய்தால் செய்யலாம், விரும்பியவருக்கு செய்யலாம், உங்களுக்கு அது ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்லப்படும். அந்த அளவுக்கு உயர்வு நாளை மறுமையிலே நல்லதை ஏவியவர்களுக்கு உண்டு. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லுகிறார்கள். அப்ப இவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கிறது, நல்லதை ஏவுறதுக்கு இவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கிறது. அதனாலதான் மாலிக் இப்னு தீனார் ரலியல்லாஹு தஆலா அவர்களால் தைரியத்தால் சொல்ல முடிந்தது, நான் உனக்கு வாக்குறுதி சீட்டு எழுதி தருகிறேன் என்று ஒருவர் சொல்ல முடியுமா? ஏனென்னா நல்லதை ஏவுவதற்கு அல்லாஹ் மறுமையில் என்ன சொல்வான், ஃபஷ்ஃபா லிமன் அஹ்பப்தும், நீங்கள் விரும்பியவர்களுக்கு பரிந்துரை செய்யுங்கள், சொர்க்கத்துக்கு இழுத்து கொண்டு போங்கள் என்று அல்லாஹ்வே சொல்லுவான். அந்த அடிப்படையில் தான் மாலிக் இப்னு தீனார் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த பேப்பரை வாங்குகிறார்கள், லெட்டர் எழுதுகிறார்கள். அல்லாஹ்வே இவர் தந்த இந்த மாளிகையினுடைய பொருளை நீ இதை தர்மமாக ஏற்றுக்கொண்டு இவருக்கு மறுமையில் ஜன்னத்திலே இதைவிட சிறந்த மாளிகையை தருவாயாக, இதற்கு நான் சாட்சி அளிக்கிறேன். மூத்தாகும் போது தன் பிள்ளைகிட்ட சொன்னாராம், இவரும் அப்பா இந்த சீட்டைய கபனுக்குள்ள வச்சு என்னை அடக்கம் பண்ணணும், அந்த சீட்டை எழுதி கொடுத்த சீட்டை என் கபன் துணியில வச்சு என்னை அடக்கம் பண்ணுங்க. ஏண்டா நாளை மறுமையில ஒரு பெரிய இறைநேசர் சொல்லி இருக்கிறார், இதுக்காகவே என்னுடைய முழு சொத்தை நான் அவருக்கு முன்னால் சாட்சியாக வைத்து கொடுத்தேன் ரப்பே, எனக்கு அந்த மாளிகை வேணும் என்று நான் சொல்லி கேட்பதற்கு இந்த பேப்பர் வேணும். இந்த பேப்பர் வேணும். பேப்பர் சில நேரங்களில் இதுக்கிட்ட ஒரு பயான் பேசலாம், கஃன் உள்ளுக்குள்ள வச்சா கஃன் துணியே போயிடுமே, பேப்பர் எப்படி இருக்கும் அப்படின்னு. சில பேப்பர் அழியாது,
சில பேப்பருக்கு பாதுகாப்பு இருக்கிறது. அப்படி எத்தனை கபறுகளில் பேப்பர்கள் தங்கி இருந்தது என்பது தனி வரலாறுகள் நிறைய இருக்குது. நிறைய இறைநேசர்கள்ட்ட, நிறைய சஹாபாக்களுடைய வாழ்க்கையில அப்படி சில செய்திகள் இருக்கிறது. கைர் அல்ஹம்துலில்லாஹ். அப்ப தைரியத்தோடு ஒருத்தருக்கு நல்லதை ஏவுவது, இது பகிரங்கமாக தப்பு நடக்கின்ற போது ஏவுகின்ற முறை ஒன்று. இது இன்னொன்று இருக்குது, ரகசியமா சில பேர் தப்பு செய்வாங்க, தெரியாதனமா செஞ்சிருவாங்க. தப்பு தான், தெரியாதனமா செஞ்சு விடுவாங்க. அதை பகிரங்கமா திட்டக்கூடாது, பகிரங்கமா கண்டிக்க கூடாது. தெரியாதனமாக தனிமையில் அவர்கள்ட்ட போய் அந்த நல்லதை சொல்லணும். நல்லதை சொல்றதும் தீயதை தடுக்கிறதும் அவர்கள் தெரியாதனமா செய்து விட்டால் தனிமையில போய் அவர்கள்ட்ட சொல்லணும். 4 பேர் முன்னாடி அவங்கள அசிங்கப்படுத்தக்கூடாது. ஒரு தடவை ரசூலுல்லாஹ்வுடைய பேர பிள்ளைங்க ஹசனார் ஹுசைனார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா பெரிய சீதவிகள். நாளை மறுமையில சொர்க்கத்தி வாலிபர்களுக்கெல்லாம் அவர்கள் தான் தலைவர் இல்லையா? ஒரு பெரிய பெரிய ரசூலுல்லாஹ்வுக்கு பிடிச்ச பிள்ளைங்க. அவங்க 2 பேரும் அப்படியே வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஒரு பெரியவங்க உதவி செய்கிறாங்க, ஒரு பெரியவங்க உதவி செய்கிறாங்க. உதவி செஞ்சால் தப்பு தப்பாக செய்கிறாங்க. இன்னைக்கு இருக்குது ஒரு சில பேர், குறை சொல்வதற்கல்ல, பெரியவங்க தான், அன்றாட தொழக்கூடிய தொழுகையாளி தான், ஆனால் தப்பு தப்பாக உதவி செய்வாங்க. இல்லை தப்பு தப்பாக ஒரு சிலது தப்பு தப்பு இல்லை, அவங்க தெரியாமல் செய்கிறாங்க, வேணும்னு இல்லை. அவங்கள்ட்ட இருக்கிற இஹ்லாஸும் அவர்களிடத்தில் ஈமானும் எடை போட்டால் நம்மளை விட பெருசா இருக்கும். ஆனால் அவர்களுக்கு அந்த முறை தெரியாமல் அப்படி பழகி இருக்கிறாங்க. ஆனால் அப்படி ஒரு சில பேர் இருப்பாங்க. அதே மாதிரி அப்போ ஒரு பெரியவங்க உதவ தப்பு தப்பாக செய்கிறாங்க. அண்ணன் சொன்னாங்களாம் தம்பிகிட்ட, ஹுசைனாட்ட, தம்பி இந்த பரமா தப்பாக உதவி செய்கிற மாதிரி தெரியுது இல்லை அப்படின்ட்டு. இவங்க சொன்னாங்க, தம்பி ஆமாண்ணே அவர் தப்பாக தான் உதவி செய்கிறாங்க. சரி அவங்கள்ட்ட சொல்லணுமே, எப்படி பாருங்க, ஒரு அதாவது யாரும் பிள்ளை மேன்மக்கள் தான் சொல்லுவோம் பார்த்தீங்களா? ரசூலுல்லாஹ் வளர்த்த பிள்ளை இல்லை, இந்த இதுதாங்க அல்ல அதபு ஃபௌகல் அம்ரும்பாங்க. உத்தரவை விட ஒழுக்கம் தான் முதல் விஷயம்பாங்க. ஒரு ஆள்கிட்ட உத்தரவு போடுறதை விட ஒழுக்கம் முக்கியம். பெரியவங்கள்ட்ட கூட ஒரு ஆள் ஒன்று சொல்றாங்கன்னு வச்சுக்கிறீங்களேன், பெரியவங்க அவங்க சொல்ற உத்தரவை எடுக்கணுமா ஒழுக்கத்தை எடுக்கணுமா? முதல்ல ஒழுக்கத்தை தான் எடுக்கணும். பாப்பா இருப்பாங்க, ஒரு சேர் இருக்கும், பரவாயில்ல உட்கார்றா அப்படிம்பாங்க பையன்கிட்ட. ஆனால் உட்காரக்கூடாது, வாப்பால உட்காந்துருக்கிறாங்க, நிற்கணும் பையன், இது ஒழுக்கம். ஏன்னா வாப்பா உத்தரவு மீறல அப்படி சொல்லக்கூடாது. ஒரு பெரிய ஷேக் இருக்கிறாங்க, இல்லை பெரியவங்க இருக்கிறாங்க, உட்கார் வாப்பா அப்படின்னு சொல்லும்போது உட்காரக்கூடாது. என்னவா ஷேக் உத்தரவு மீறி அதல்ல, அல்ல அதபு ஃபௌகல் அம்ர். உத்தரவை விட ஒழுக்கம் முக்கியம். பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நிற்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஒழுக்கத்துக்கு மிக முன்னுதாரணமாக இருக்கிற ஹசனார் ஹுசைனார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, அவங்க 2 பேரும் அவங்கள்ட்ட எப்படி போய் சொல்றது பெரியவங்கள்ட்ட அப்படின்னு. எவ்வளோ ஒரு அழகான பிள்ளைங்க பாருங்களேன். உடனே இன்னைக்கு இல்லவங்களாம் பாருங்க எப்படி எப்படியே பேசி விட்டுடுறாங்க. கிட்ட போனாங்களே பெரியவங்கள்ட்ட போய் பெரியவங்களை அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லி அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு. நான் எங்கள் 2 பேருக்கும் ஒரு வாக்குவாதம். ஹசனார் சொல்கிறாங்க, எங்கள் 2 பேருக்கும் ஒரு வாக்குவாதம். என்ன வாப்பா சொல்லுங்க வாப்பாமார்கள் அப்படின்னு. ஒன்றும் இல்லை, நான் சொல்கிறேன், நான் செய்கிற உதவு தான் நல்லா கரெக்டாக இருக்கு. ரசூலுல்லாஹ் எங்கள் தாத்தா எங்கள் பாட்டனார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச மாதிரி நான் தான் அழகாக செய்கிறேன்னு நான் சொல்கிறேன். ஆனால் என் தம்பியார் சொல்கிறாங்க, இல்லை இல்லை எங்கள் பாட்டனார் செஞ்சது மாதிரி நான் தான் கரெக்டாக செய்கிறேன்னு அவங்க சொல்கிறாங்க. யார் செய்கிறது கரெக்டுன்னு தெரியல, நீங்கள் கொஞ்சம் பார்த்து சொல்கிறீங்களா? நாங்கள் 2 பேரும் செய்கிறது எது கரெக்டுன்னு பார்த்து சொல்கிறீங்களா அப்படின்னு. சொல்கிறேனே அப்படிங்கிறாங்க அந்த பெரியவங்க. உடனே அண்ணன் மூத்தவர் ஹசனார் ரலியல்லாஹு தஆலா அவங்க உதவி செய்கிறாங்க. அப்படியே தன்னுடைய பாட்டனார் எப்படி உதவி செய்வார்களோ அதே மாதிரி, அங்கே வளர்ந்த பிள்ளை அல்லவா, அதே மாதிரி செய்கிறாங்க. பெரியவங்க பார்க்குறாங்க, அவங்களுக்கு ஒரு மாலா இருக்கு. அடுத்து தம்பி உதவி செய்கிறார் ஹுசைனார், அவங்களும் உதவி செய்கிறாங்க. அதே மாதிரியே பாட்டனார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதவி செஞ்ச கொஞ்சம் கூட தவறாம அதே மாதிரி உதவி செய்கிறாங்க. 2 உதவியை பார்த்துட்டு நிற்கும் போது 2 பேரும் கேட்டாங்களா, எது கரெக்டாக இருக்குன்னு கேட்டாங்களாம். எங்கள் 2 பேரில் எந்த உதவும் கரெக்டாக இருக்கு? நீங்கள் 2 பேருமே கரெக்டாக தான் செய்றீங்க, நான் தான் தப்பாக செஞ்சுட்டேன் அப்படின்ட்டாங்களாம். அவங்க 2 பேரும் நீங்கள் தப்பாக செஞ்சீங்கன்னு சொல்லல. எப்படி பாருங்க, ஹசன் ரலியல்லாஹும் ஹுசைன் ரலியல்லாஹும் அந்த பெரியவங்களை பார்த்து நீங்கள் தப்பாக செஞ்சிட்டீங்கன்னு சொல்லல, எங்கள் உதவுல எது சரியா இருக்குன்னு கேட்குறாங்க. அதன் வழியாக அந்த பெரியவங்களுக்கு உணர்த்துறாங்க, அவங்கள
அவங்களே சொல்றாங்க, நீங்க 2 பேரும் கரெக்டா தான் செய்றீங்க, நான் தான் தப்பா செஞ்சிருக்கிறேன் இது வரைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. மாத்திக்கிட்டாங்க. எவ்வளவு ஒரு அழகான திருத்தல் முறை பாருங்க. இதுவும் நல்லதை ஏவுறது தான், தெரியாம செய்யறது. இதை 4 பேர் முன்னாடி போய் கண்டித்து அவர்களை அசிங்கப்படுத்தக்கூடாது, அது தப்பான காரியம். இமாம் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய பெரிய போராளியாகவும் பெரிய ஆலிமுல் ஈராக் நாட்டினுடைய பெரிய கல்வி மகானாகவும் இருந்தவர்கள் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர்களை பற்றி சொல்லுவார்கள். ஒரு தடவை பள்ளியில் இருந்தபோது ஒருத்தர் தும்முனார். தும்மல் எல்லாருக்கும் வரும். தும்மும் போது தும்முனா என்னங்க சொல்லணும்? என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும்ல. அவர் சொல்லவே இல்லை. தும்மிட்டு அப்படியே இருக்கிறாரு. சில நேரங்கள்ல நம்ம அப்படி இருந்துருவோம், தும்மிட்டு அப்படியே. ஏன்னா இவங்க எதிர்பார்க்கிறாங்க இரஹமுக்கல்லான்னு சொல்லி. ஏன்னா நம்மள மாதிரி தான் பக்கத்தில் உள்ளவங்க இருப்பாங்கன்னு இல்லை, சில பேர் ஈமான்ல கூடுவங்க இருப்பாங்க. அவங்க அந்த இரஹமுக்கல்லாவுக்காக அப்படியே துடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம அல்ஹம்துலில்லாஹ் சொல்லாட்டி அவங்களுக்கு ஒரு தயக்கமாவே இருக்கும், என்னடா இது அப்படின்னு. அப்ப அவர் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லல. இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹ் பதில் சொல்றதுக்காக நிக்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லல. நீங்க என்ன தும்மிட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லலையேன்னு போய் அவர்கிட்ட கேட்கல, தெரியாம விட்டுட்டாரு. அப்ப மஜ்லிஸ் முடிஞ்சிருச்சு. தனியா ஆனதற்கு பிறகு போய் அவங்கள்ட்ட கேட்டாங்களாம், ஒரு முஸ்லிம் தும்முனா என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டாங்களாம். நீங்க ஏன் சொல்லலேன்னு கேட்கல, தும்முனீங்களே ஏன் நீங்க அல்ஹம்துலில்லாஹ் சொல்லலேன்னு கேட்கல. எப்படி கேட்கிறாங்க பாருங்க, எவ்வளவு பெரிய பேரறிஞர் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இந்த உம்மத்துக்கு என்ன வாழ்வை முறையை சொல்லிக் கொடுக்கிறாங்க பாருங்க, ஒழுக்க முறை. ஒரு நல்லதை எத்தி வைக்கின்ற போது ஒரு ஒழுங்குமுறை வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுக்கிறாங்க. ஒரு முஸ்லிம் தும்முனா என்னமா சொல்லணும்னு கேட்கிறாங்க. அப்ப அவர் சொன்னாராம், அல்ஹம்துலில்லாஹ் இரஹமுக்கல்லாஹ் அப்படின்னு சொன்னாராம். ஏன்னா இப்ப சொல்லிட்டார்ல, இப்ப அல்ஹம்துலில்லாஹ் சொன்னார்ல, இரஹமுக்கல்லாஹ். நீ அப்ப சொல்லல அப்படின்னு கேட்கல. அப்ப மறந்ததற்கு வாப்பா இப்ப நீ சொல்லிட்டா, இப்ப சொன்னதுக்கு உனக்கு நான் துவா செய்யணும், அல்லாஹ் உனக்கு அருள் செய்வானாக. ஒழுக்கங்களை கற்றுக் கொடுக்குறான் பார்த்தீங்களா? இப்படிப்பட்ட ஒழுக்கங்கள் நம் பெரியோர்களின் வழியாக வாழ்வியலில் இருக்கிறது. அப்ப நல்லதை ஏவ வேண்டும் என்பது நம்மளுடைய மார்க்கத்தின் பிரதான ஒன்று. அடுத்ததாக இந்த ஆயத்திலிருந்து நம்ம விளங்க வேண்டிய இன்னொரு விஷயம், அஸ்மி வல் குவா. அதாவது நம்மளுடைய மார்க்க விஷயங்களை உறுதியாக பலமாக மிக தைரியத்தோடு அதை பிடித்துக் கொள்ள வேண்டும். எந்த ஒரு காரணத்துக்காகவும் நம்மளுடைய மார்க்கத்தை விட்டுவிடக்கூடாது. எப்படி யூதர்கள் அவர்களுக்கு தலைக்கு மேல மலையை உயர்த்தி கொண்டு நீங்கள் பலமாக பிடியுங்கள் என்று அல்லாஹ் சொன்னானோ, அந்த நிலைக்கு அதிலிருந்து நம்மளுக்கு பாடம், அந்த நிலைக்கு நம்ம ஆளாகக்கூடாது என்றால் நம்மளுக்கு ஒரு செய்தி இருக்கிறது. இயல்பாகவே நம்மளுடைய மார்க்க சட்டங்களை மிக பலமாக பிடித்துக் கொண்டிருக்க வேண்டும், உறுதியோடு பிடிக்க வேண்டும், ரொம்ப ஸ்ட்ராங்கா அதை பிடித்து வைக்க வேண்டும் என்ற செய்தியும் அந்த ஆயத்தின் வழியாக நமக்கு இருக்கிறது. ஏனென்றால் நமக்கெல்லாம் தெரியும், பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை தான் ரசூலுல்லாஹ் முஅத்தின் ஆக்கினாங்க. ஏன் அவர்களை ஆக்க வேண்டும் யோசித்து பாருங்கள். அழகான கிராத் ஓதக்கூடிய அபூ மூஸா ரலியல்லாஹு இருக்கிறார்கள். மிக அருமையான குர்ஆனை மனப்பாடம் பண்ணிய அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு இருக்கிறார்கள். மிக சூப்பரான கிராத் உள்ள உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு இருக்கிறார்கள். அழகாக ஓதக்கூடிய முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு இருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் அந்த பொறுப்பு கொடுக்கலையே, ரசூலுல்லாஹ் வாங்க சொல்ற பொறுப்பு இவங்களுக்கு கொடுக்கலையே. யாரை தான் கொடுத்தார்கள்? பிலால் ரலியல்லாஹு தான் மேலே ஏற்றி ஓத சொன்னாங்க, வாங்க சொல்ல சொன்னாங்க. காரணம் என்னென்றா, அவங்க தான் அந்த ஃபுல்லா அந்த மக்கா ஃபுல்லா அவங்க சொன்னது அஹத் அஹத். கொடுமைப்படுத்தப்பட்ட போது, எதிரிகள் அவர்களை துன்புறுத்திய போது அவர்கள் எல்லா இடத்திலும் அல்லாஹ் ஒருவன் என்று சொன்னார்கள். தௌஹீதை முழங்கிய ஊரெல்லாம் முழங்கிய ஒரு மாமனிதர் பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு தஆலா. அதனால பொறுப்பு அவங்களுக்கு. யாரு அழகா சொன்னாங்கிறது இங்க முக்கியம் அல்ல, யாரு இந்த மார்க்கத்தை பிடிச்சு வச்சிருந்தாங்க பார்த்தாங்க ரசூலுல்லாஹ். மார்க்கத்தை அவ்வளவு கஷ்டத்துல பிடிச்சு வச்சிருந்தாங்க, தூக்கி வச்சாங்க ரசூலுல்லாஹ்
சொல்லலாம். அது என்னன்னா மார்க்கத்தை எந்த கட்டத்தில் நம்ம விட்டுறக்கூடாது. சிரியாவுக்கு போனாங்க ஒரு குழு, இஸ்லாமிய குழு. சிரியா நாட்டுக்கு போனப்ப ஒவ்வொரு ஊர்லேயும் டிசைனாக பாத்ரூம் கட்டி வச்சிருப்பாங்கல்ல, டாய்லெட் ஒரு விதமாக இருக்கும். அப்போ சிரியாவோட அந்த நாட்டு மக்கள் வந்து கிபிலா முன்னோக்கிற மாதிரி பாத்ரூமை கட்டி வச்சுக்கிறாங்க. பாத்ரூம் வந்து கிபிலா முன்னோக்கி இருக்கக்கூடாது, பின்னோக்கி இருக்கக்கூடாது, அப்படித்தானே? முன்னோவும் பின்னையும் இருக்கக்கூடாது. கிபிலா முன்னோக்கிற மாதிரி பின்னோக்கிற மாதிரி பாத்ரூமில் உட்காரக்கூடாது. அதனால நம்ம எதிர்மறையாக கட்டுவோம். அவங்க அந்த மாதிரி பாத்ரூம் கட்டி வச்சிருந்தாங்க. போனது இஸ்லாமிய குழு, என்ன செய்யறதுன்னு தெரியல. அந்த குழுவின் தலைவராக இருந்த அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றாங்க, குன்னா நன்ஹரிஃபான்னா, நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டு அந்த கழிவறையில் இருக்கின்ற போது அப்படியே கிபிலா முன்னோக்கி அப்படியே திரும்பிக்கிறோம், கொஞ்சம் கஷ்டப்பட்டு திரும்பிக்கிட்டோம் அப்படின்னு. அது அந்த முறையில இல்ல, அது கிபிலா நோக்கி இருக்குது, நாங்கள் திரும்பி உட்கார்ந்தோம் கஷ்டப்பட்டு என்று சொல்லிட்டு சொல்றாங்க. ராத்திரிலாம் போயிட்டு வெளியே வந்து அல்லாஹ்ட்ட பாவம் பண்ணிட்டு கேட்டா, அல்லாஹ்வே உன் கிபிலா நோக்கி இவர்கள் கழிவறையை கட்டி வைத்திருக்கிறார்களே, முடிந்த அளவுக்கு நாங்கள் முயற்சி செய்துவிட்டு இவர்களை பிடித்து விடாத மன்னித்து விடு என்று துஆ செய்தோம். எப்படி ஒரு எண்ணம் பாருங்க. எந்த ஒரு வகையிலும் மார்க்கத்தை விட்டுறக்கூடாது. எவ்வளவு ஒரு கஷ்டத்திலும் இந்த மார்க்கம் சொல்லி தந்திருக்கக்கூடிய சட்டங்களை விட்டுறக்கூடாது என்று நம்மளுடைய மேன்மக்கள் சொல்லி தருகிறார்கள். அந்த வழியை பின்பற்றி எல்லா நிலையிலும், நல்ல நிலையிலும், நமக்கு நெருக்கடியான நிலையிலும், எந்த நிலையில் வந்தாலும் மார்க்க நமக்கு தந்திருக்கக்கூடிய அழகிய சட்டத்திட்டங்களை, காரியங்களை பற்றி பிடித்து அல்லாஹ்வின் பொருத்தத்தை நாம் பெற வேண்டும். அல்லாஹ் உயர்ந்த கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை ஆக்கியுள்வானாக. இந்த ஆயத்தின் வழியாக அல்லாஹ் என்ன பாடங்களை எல்லாம் அல்லாஹ் வைத்திருப்பானோ அந்த பாடங்களை அல்லாஹ் உள்ளத்தில் விளங்க வைத்து அல்லாஹ் அதன் பிரகாரம் நடக்கின்ற நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியுள்வானாக. நம்மளுடைய நேரங்களை எல்லாம் கபூல் செய்து நாளை மறுமையில் நல்லோர்கள் நல்லாக்கள் உயர்ந்த மேன்மக்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை சேர்த்துள்வானாக. ஆமீன் ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு